Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சைன்இன் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது சைன்இன் பேஜுக்கான யூஐலாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து வேலிடேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். என்னென்னா சைன்இன் பேஜ் கூட வந்து ஏபிஐ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏபிஐ வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், அதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அது கரெக்டாக இருக்கா, இல்லைனா மிஸ்மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரி வேலிடேஷன்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது யூஐ கவர் பண்ணி நிறையா போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து எப்படி பில்டு எடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ரன் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா, ஸோ யூஐ வைஸாக நிறைய கவர் பண்ணியிருக்கோம். பில்டு எடுக்கிறதுக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடர், அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ப்ளேலிஸ்ட் வைஸாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. யூஐக்குன்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிஐக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் வைஸாகவும் நம்ம வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை தான் மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ காமனாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்கேருந்து செக் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா பேஸில் இருந்தால் அது கரெக்டாக இருக்கா இல்லை ராங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹெச்பிலாம் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வேம்ப் சர்வர் அல்லது எக்ஸாம் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து MySQL டேட்டா பேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளட்டர் வந்து ஆன்லைன் ஐடிஇ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு சர்வர் தேவை. சர்வர் ப்ளஸ் வந்து ஒரு ஹோஸ்டிங் தேவை. ஓகே. ஸோ ஹோஸ்டிங்னா என்ன, சர்வர்னா என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இதை வந்து மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மற்றபடி இப்போது வெப்சைட்னால் நீங்கள் ஈஸியாக வந்து லேப்டாப்பில் வச்சு டெமோ காமிச்சிருவீங்க. ஏன்னா லேப்டாப்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், வேம்ப் சர்வர் இருக்கும். ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரன் ஆயிரும். ஆனால் இது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பில்டு எடுத்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய ஏபிஐலாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் இருந்து ரன் ஆகுதா, ஏபிஐ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரீ சர்வரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதிலேருந்து தான் நம்ம வந்து டேட்டா பேஸை கால் பண்ண போகிறோம். அதிலேருந்து யூசர் நேம் கரெக்டாக இருக்கா, பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா, அப்படி கரெக்டாக இருந்தால் அடுத்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இமேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஷோ பண்ணணும். அந்தபடி ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்கை வந்து செக் பண்ண போகிறோம். அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டொமைன் நேம் வந்து நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம வந்து ஏபிஐ கூட லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மொபைல் ஆப் கூட லிங்க் பண்ணுறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்காண்டி ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஒன்று எடுத்துருக்கேன். அதாவது ஹோஸ்டிங். ஸோ 000 வெப் ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வெப் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணவே உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி மட்டுமே போதும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ எப்படி இந்த ஃப்ளட் லேப்க்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இந்த 000 வெப் ஹோஸ்ட்டுக்கும் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு. ஸோ இதுலேயும் பெய்டு சர்வீஸும் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து ஒரு வேளை நம்ம டொமைன் வந்து எதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக இன்னொரு ஜிமெயிலில் லாகின் பண்ணியோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கோடெல்லாம் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேக்கப்புங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காண்டி தான் சொல்கிறோம். ஸோ மற்றபடி இது வந்து ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பெர் மந்த்துக்கு வந்து 69 கொடுத்துருக்கு, 149 இருக்குது, ஸோ 269 அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங்கே போதும். அண்ட் இன்னொன்று வந்து ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணீங்க, அது கூட உங்களுடைய ஏபிஐ எல்லாமே லிங்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பில்டு எடுத்தாச்சு, நம்ம மினி ப்ராஜெக்ட் மேஜர் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போவீங்க. ஸோ அப்படி போகும்போது இது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஹோஸ்டிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு டேட்டா பேஸ் அண்ட் ஃபைலை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் அதை பில்டு எடுத்து ரெண்டுமே லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்து கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு
சேனல் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்க்கு வந்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் சேனல் ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து டெய்லி வந்து அப்டேட் வரும். யூடியூப்பில் கூட உங்களுக்கு வந்து நான் வீக்லி 3 வீடியோஸ் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஆனால் சேனலில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ அதனால் சேனல் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்ஸோ அல்லது ஒரு சின்ன ஸ்மால் இன்ஃபோவோ ஃபேஸ்புக்லேயும் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்னா என்ன நேம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 300 MB நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இமெயில் மட்டும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அது இப்போதைக்கு நமக்கு தேவையும் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரீ SSL கொடுக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் SSL. ஸோ SSLனால் என்னென்னா ஒரு ஃப்ரீ செக்யூரிட்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல லாக் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து SSL சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நோட் பண்ணி வைக்கோங்க. அண்ட் SSL அப்படின்னா என்ன மீனிங்னா HTTPSல வந்து உங்களுக்கு ரன் ஆகும். SSL இல்லை அப்படின்னா HTTPயில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஸோ வெப்சைட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு லிமிட்டட்லாம் 3 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது ரொம்பவே அதிகம் தான். இன்கேஸ் உங்கள் ஆப்பில் நீங்கள் நிறைய இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம லோகோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு 10 இமேஜ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு 20 இமேஜ் தான் அப்படின்னா நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு டேட்டாபேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போதும் தான். அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. http.in இது நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக 000 webhost.com மட்டும் டைப் பண்ணாலே போதும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகே. ஸோ இதுக்கு ஜிமெயில் மட்டும் போதும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன்இன் வாரீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்கும். ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஓகே. நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும், என்விரான்மெண்ட். ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணோன்னே ஆட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் நவுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்மளுடைய வெப்சைட்டோடைய நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வெப்சைட் நேம் கேட்கும், இல்லைனா ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமைஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அல்லது மேஜர் ப்ராஜெக்ட்னா உங்கள் ப்ராஜெக்ட்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Flutter LPM 2023ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் ரிலேட்டடாக நேம் அசைன் பண்ணிக்கோங்க. அல்லது ஒரு கார் ஷாப் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னா அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சைட் இருக்குது பார்த்தீங்களா, .000webhostapp.com. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுடைய டொமைனுக்கு பின்னாடி வந்து ஆட் ஆயிரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்க, Flutter LPM 2023.000webhost.com அந்த மாதிரி உங்களுடைய நேம் வந்து ஃபுல்லாக வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்கீங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கணும் மினிமம். அதுக்கப்புறம் ஒரு லோயர் கேஸ், அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் 8 to 50 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ இதே பாஸ்வேர்டு தான் சேம் இங்கேயும் டைப் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கேன். Flutter LPM. ஸோ ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் ஓகே தான், கேப்ஸில் கொடுத்தாலும் ஓகே தான். அது உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 2023 கொடுத்துருக்கேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் சம் பாஸ்வேர்டு கொடுக்கேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே எனக்கு ஓகே அப்ளை ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சிம்பிள். ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சேமஸ் அதே மாதிரி. ஓகே. பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ இன்கேஸ் எதுவும் எரர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிரும்.
ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ 2 தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி 1 க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஹவு டு ப்ரிஃபர் டு ட்ராக் வெப்சைட் க்ரியேஷன் அப்படின்னு கேட்கும். அதாவது என்ன கேட்கும் அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து வெப் அப்லோட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தான். ஒரு சைட்டை அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களே ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நிறைய தீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து PHP கூட நம்மளுடைய சைட்டை வந்து லிங்க் பண்ண போகிறோம். அதுலேருந்து தான் ஏபிஐலாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை. ஸோ 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அப்லோட் சைட் அப்படின்னு. ஸோ இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோனா இந்த விண்டோ சேமஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா அதில் மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனேஜ்னா என்னென்னா நமக்கு அங்கே தான் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஃபைல்ஸ், நம்மளுடைய டேட்டா பேஸ், அது தவிர நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மந்த்லி பேண்ட்விட்த் எவ்வளவு, டிஸ்க் யூசேஜ் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நிறைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், எரர் பேஜ் வந்தால் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ் மேனேஜர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அண்ட் அதுக்கு கீழே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டொமைன்ஸ், அப்புறம் இமெயிலாம் யூஸ் பண்ண உண்டு. ஸோ நமக்கு இமெயில் ஆப்ஷன் கிடையாது, அதனால் இது தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறமா டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, MySQL டேட்டா பேஸ். ஸோ நம்மளுடைய கான்செப்ட்டுக்கு இந்த இடத்துல ஃபைல்ஸ் அண்ட் இந்த இடத்துல டேட்டா பேஸ், இந்த 2 தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ஏபிஐ வந்து நம்ம ஓன் பர்பஸ்க்காண்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ Flutter LPM 2023 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்க உங்களுக்கு Flutter LPM 2023 000 webhostapp.com அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு, வெல்கம் டு 000 webhost. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய நேம்க்காண்டி கேட்டிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் HTTPS வந்திருக்கு. ஸோ செக்யூர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக SSL வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சைட் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் public_HTML அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நியூவாக வந்து நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டில் இப்போ இது எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ Index.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு வெப்சைட் எடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து Index.php அப்படிங்கிற அந்த ஃபைல் தான் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நம்மளும் வந்து அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது க்ரியேட் பண்ணதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், Index.php. ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு க்ரியேட்னு கொடுங்க. நமக்கு ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபைல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு டைம் எடுத்துருக்கு. ஒன்ஸ் அகெயின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணலாம், வெல்கம் டு Flutter LPM. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கோம். நான் வெல்கம் டு Flutter LPM அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஃபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஓகே, இன்னும் ஜஸ்ட் லோடிங்கில் தான் இருக்குது, நமக்கு சேவ் ஆகட்டும். ஸோ இந்த கான்செப்ட் இப்போது பார்ட் 1ல் இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வரும்போது எப்படி வந்து டேட்டா பேஸில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு Index.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வெல்கம் டு Flutter LPM கொடுத்துருக்கோம். அண்ட் இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு அகெயின் நம்மளுடைய சைட்டுக்கு வாங்க. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வெல்கம் டு Flutter LPM அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும். ஜஸ்ட் இங்கே வரல. ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எரர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ
பிட்ஜெட் ரெஸ்பான்ஸ் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை அகைன் வேறு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ கரெக்டாக சேவ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளட்டர் எல்பிஎம், அதாவது வெல்கம் டு ஃப்ளட்டர். நம்ம அங்கே என்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய சைட். இந்த சைட்டை நீங்கள் எங்கேனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் உங்களுடைய ஓன் HTML சைட்டோ அல்லது ஓன் PHP சைட்டோ நீங்கள் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டு இதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். அண்டு ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும், நம்மளுடைய நேம் எப்படி எடுக்கணும், அண்ட் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி டேபிளை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ நம்ம அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் கூட போடலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணால் தான் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.